நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மும்பை வெர்சஸ் கேகேஆர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ என் பேர் மகேஷ். நான் வந்து சுமார் ஒரு 15 வருஷமாக ட்ரீம்11 விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ப்ரொஃபைல், இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். ஸோ நான் 2010லேருந்தே விளையாடிக்கிட்டு இருக்கேன் ட்ரீம்11. ஸோ என்னோடய ரீசெண்ட் வின்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ரீசெண்ட் வின்னிங். ஸோ நான் 8 இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போது ரிவ்யூக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் எம்ஐ வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் வந்து வான்கடேயில் நடக்குது. வான்கடே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்ச் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு கிராஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் போடுற டீமுக்கு வந்து இது ஃபேவரபுளாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் கிடைக்கும். சப்போஸ் எந்த மாதிரினா இப்போது மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் தீபக் சகர் 2, போல்ட் 3, ஹர்திக் பாண்டியா 1. ஸோ 6 ஓவர்ஸில் அவங்களுக்கு வந்து ஆப்போனண்ட்டில் இருக்க டாப் ஆர்டரை அப்படியே தூக்கிடுவாங்க. இதுதான் மும்பையோட அட்வான்டேஜ். இதையே நீங்கள் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா லைக் அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஃபயர் பவர் இல்லை. லைக் ஸ்விங் போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா இவங்க 2 பேர் தான் வந்து ஓப்பனிங் பவுலிங் போடுவாங்க. லைக் ஸ்பென்சர் ஜான்சன் பியூர் அண்ட் பியூர் ஸ்விங் பவுலர். லைக் நல்ல பேஸ் போடுவார், 145+ போடுவார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு சூட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. வைபவ் அரோரா ஒரு ஜென்யூன் பேஸ் பவுலர், லிட்டில் பிட் ஆஃப் ஸ்விங் இருக்கும் அவர்கிட்ட, ஆட் லென்த் அடிப்பார். அவருக்கு விக்கெட் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா, சுனில் நரேன் பவர் பிளேயில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வருண் சக்கரவர்த்தி அவங்களுக்கு மிடில் பவுலிங் அண்ட் டெத் பவுலிங் நல்லா இருக்குது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்க்குறோம். பிட்ச் இது வந்து ரெட் சாயில் பிட்ச்சு தான். லைக் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் இயர்லி ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் 4 to 5 ஓவர்ஸ். மும்பை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இல்லை. ஸோ டியூ வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ எந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங் இட் நார்மலி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் 6 ஓவர்ஸ் உங்களுக்கு ஸ்விங்கு க்ரீன் பேட்ச் கிடைக்கும் அங்கே. ஸோ பவுலிங் செகண்ட் தான் டிஃபால்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 to 200 பார்க்கலாம். ஸ்ட்ரைக் ரேட் 150 ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ 150 ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 180. லைக் 120 பால்ஸ்க்கு 150ன்றது வந்து 180 அந்த ரேஞ்சுக்கு ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும். அண்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து 52 வின்ஸ், மொத்தம் 85 மேட்சஸ் ஆடிருக்காங்க, அதெல்லாம் 52 வின்ஸ். கேகேஆர் வந்து 5 வின்ஸ் இன் 17 மேட்சஸ். கேகேஆர் வான்கடேயில் 17 மேட்ச் ஆடி 2008 to 2025 17 மேட்ச் கேகேஆர் வந்து வான்கடேயில் ஆடிருக்காங்க. ஆனால் வெறும் 5 மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரியுது வந்து மும்பை வந்து கை ஓங்கி இருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் மும்பையோட ஸ்குவாட் அவ்வளோ நல்லா இல்லை. லைக் பும்ராவும் இன்ஜோர்டில் இருக்காங்க. ஸோ வாங்க மேலே பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் 34, மும்பை 23 வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் 9, 2 வந்து மழையால் போச்சு. ஸோ ஆனால் இதில் இன்னொரு இது என்னென்னா லாஸ்ட் 5 என்கவுண்டர்ஸ் மும்பை வர்சஸ் கேகேஆரில் பார்த்திங்கன்னா 4 வாட்டி கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி தான் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெடாமினன்ட்லி மும்பை நீங்கள் வான்கடேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை ஃபேவரபுளாக இருக்கும். மேபி க்ரௌட் சப்போர்ட் அண்ட் அவங்களுக்கு பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்விங் பவுலர்ஸ் எப்போவுமே வச்சுருப்பாங்க, ஆட் லென்த் அடிக்கிற பவுலர்ஸ். ஸோ ஸ்பின் உங்களுக்கு பெருசாக அங்கே இருக்காது. லைக் பேஸ் பவுலர்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே அந்த அளவுக்கு ஹெல்ப் இருக்கும். இப்போ நம்ம மும்பையோட ப்ராபபிள் 11 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா வந்து லைக் உங்களுக்கே தெரியுமா 1100+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க கேகேஆரோட. அண்ட் பென்னியோட இது பார்த்தீங்கன்னா 2500 ரன்ஸ் கிட்ட வான்கடேயில் அடிச்சிருக்காங்க ஐபிஎல்லில். இவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35 இருக்குது. நீங்கள் ரோஹித் சர்மா எடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா
மும்பை சேஸ் பண்ணாங்கன்னா ரோஹித் சர்மா பிக் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ். ஆனால் மும்பை இதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இவருக்கு வந்து ஆல்ரெடி லெஃப்ட் ஆர்ம் பேசர் கூட வீக்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா சிராஜ் அப்புறம் கலீல். ஸோ எப்படி பார்த்தாங்கன்னா ஓப்பனிங் பவுலருக்கு வந்தவொடனே இவருக்கு வீக்னஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 4 to 5 ஓவர்ஸ் இவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினார்னா அந்த க்ரீன் பேட்சு ஸ்விங்கு இவர் விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரியல் கிரிக்கெட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் லோ இது வரைக்கும் லைக் மும்பையில் அவர் ஆடினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அண்டு என்னென்னா அவருக்கு வந்து எர்லி டிஸ்மிஸல் டக். என்னென்னா அவர் ஒன்ஸ் 20+ பால்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா அவரோட கேம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எப்போவுமே ஒரு ஹை ஸ்கோரிங் சேசிங்லேயே போகிறதால வந்து அவருக்கு அந்த ஒரு ஸ்டார்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் டெக்னிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஒரு குவிண்டன் டிகாக் மேல் டெக்னிக் வச்சுருக்காருன்னு கூட சொல்லலாம். நல்ல பேட்ஸ்மேன். அடுத்து வில் ஜாக்ஸ் 50 அடிக்கிறார். லைக் கடைசியாக வந்து கேகேஆரோட ஆடும்போது 50. ஸோ வில் ஜாக்சன் நீங்கள் எடுக்கும் போது அவருக்கு இன்னொரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பின் போடுற ஆப்ஷன். பட் மும்பையில் எந்த அளவுக்கு ஆஃப் ஸ்பின் இருக்கும், ஸ்பின்னரே எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ வில் ஜாக்ஸ் ஒரு டீசென்ட் ஆப்ஷன் தான். கேப்டன்சி பிக்கில் போக வேணாம், லைக் பிளேயராக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து சூரியகுமார் யாதவ். லைக் அவருக்கு மும்பைனாலே சொப்பனம் தான். 450+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு கேகேஆரோட. இந்த வென்யூவில் ஸ்ட்ராங்கு. ஏன் இந்த வென்யூவில் ஸ்ட்ராங்குன்றது சூரியகுமார் நான் தெளிவாக சொல்கிறேன். சூரியகுமார் யாதவ்ன்றது ஒரு பவுன்ஸை விரும்புகிற பிளேயருங்க. அவர் மேக்ஸிமம் ஷாட் பார்த்திங்கனாலே ஃபைன் லெக்கு கீப்பருக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி தான் அவரோட ஷாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷாட்ஸ் ஆடணுன்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. பிச்சில் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஷாட்ஸ் ஆட முடியும். பிச்சு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஷாட் ஆட முடியாது. ஈஸியாக ஃபீல்டர் கையில் போகும், இல்லை டாப் எட்ஜ் ஆகி மேலே போகும். ஸ்லோவர் பால்ஸ் போடுவாங்க, கட்டர் பால்ஸ். பட் வாங்கடே மாதிரி பிச் வந்து ஃபாஸ்ட் அண்ட் பவுன்சி பிச். அவருக்கு ஏற்ற பவுன்ஸ் கிடைக்கும், பேஸ் கிடைக்கும், எவ்ரி திங். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேவரபுளான பிச், அதனால இவருக்கும் ஃபேவரபுளான பிச். ஸோ சூரியகுமார் யாதவ் ஒரு நல்ல ஆப்ஷன். ஈவன் கேப்டன்சி அண்ட் வைஸ் கேப்டன்சியே நல்ல ஆப்ஷன். கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார். ஆனால் லாஸ்ட் மேட்ச் ஆடினதை பார்த்தோன்னே அதுவும் ஜிடிஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசி ஃபாஸ்ட் பவுன்சி பிச் தான் அது. அதனால தான் ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக அங்கே ஒரு டேர்னோ விக்கெட்டோ உங்களுக்கு கிடைக்காது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் நல்லா கிடைக்கும். அதே ஒரு லைக் அதை விட கொஞ்சம் பெட்டரான பிச்சு தான் வான்கடே பிச்சு. நெக்ஸ்ட்டு திலக் வர்மா ஒரு ரிலையபிளான ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயரு. நீங்கள் எப்படி ஒவ்வொரு டீமில் இப்போ ஜிடியில் சாய் சுதர்ஷன், சென்னையில் ருத்ரா, அந்த மாதிரி திலக் வர்மன் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ஆங்கிள் உங்களுக்கு சாலிடாக ஒரு 20 to 30 ரன்ஸ் சாலிடாக அவர் எடுத்துருவார் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேயர் தான். அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் குட்டு தான். அண்ட் இவரை வந்து அப்படியே திணற அடிக்கிற அளவுக்கு ஆப்போனண்ட்டில் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்கன்றது வந்து சுனில் நாராயண் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு என்ன பார்த்தாலுமே ஒரு 20 to 30 ரன்ஸ் அவர் எடுத்துடலாம். இவருக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் தான். அண்ட் இவருக்கு பேஸ் போட்டு நீங்கள் அடிக்கணும்னா வந்து ஒரு 150+ போட்டால் தான் ஈஸியாக எடுக்க முடியும். மற்றபடி வந்து அவ்வளோ பேஸ் போட்டு ட்ரபுள் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை ஸ்பென்சர் ஜான்சனை தவிர. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட் பிக்கு தான் இவர் ஃபேண்டசியில் எடுக்கிறதுக்கு. அடுத்து ஹர்திக் பாண்டியா 1000+ ரன் 42. இவர் நல்ல கேப்டன்சி பிக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா இவர் எப்படியும் சாலிடாக வந்து ஒரு 1 to 2 விக்கெட் எடுத்துடுவார். 4 ஓவர் கண்டிப்பாக போட்டுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் ஃபீல்டிங் நிற்கிறாரு. ஸோ 2 கேட்சை எப்படியும் எடுத்து போட்டுருவார். 8 16 பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒரு பவுலிங்கில் 4 ஓவர் போடுவார். எப்படியாவது 10 டாட் பால் போடுவார், இல்லைனா ஒரு விக்கெட் எடுத்துருவார். அதே மாதிரி பேட்டிங்கில் அடிக்கிறாரோ இல்லையோ ஒரு 10-15 ரன்னாச்சும் மினிமம் அடிச்சிருவார். அதில் ஒரு 6 அடிச்சிருவார். அதுவே 12 பாயிண்ட் வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் எடுத்து போட்டு எப்படி பார்த்தாலுமே ஒரு சாலிடாக ஒரு 70, எப்படி பார்த்தாலும் 70+ பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாரு. சும்மா எப்படியோ எடுத்துடுறாரு. அதுதான் இது. நமந்தீர் ரொம்ப லேட்டான ஆடுற பிளேயர். கிராண்ட் லீக்கு ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக்கு நாட் ப்ரிஃபரபிள். 2 மேட்ச்சில் 28 ரன்ஸு. ஸோ நல்ல ஸ்டார்ட் காட்டுறாரு. பட் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம். சாட்னர் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரன் புவராகவே இருக்குது. பட் சென்னையில் சென்னை பிச் அந்த மாதிரி பிச்செல்லாம் கூட இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ்ஸே காட்டல. ஏன்னா நியூசிலாண்டுக்கு இன்டர்நேஷ்னல் ஆடுற அளவுக்கு ஐபிஎல்லில் காட்ட மாட்டுறாரு. அதே மாதிரி பிச்சும் வந்து ஃபுல்லாக பேட்டிங்க்கு ஃபேவரபுளாகவே இருக்குது. ஸோ இவருக்கு இன்னும் ரித்தமுக்கு வரல.
அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி வேங்கடையில் வந்து உங்களுக்கு ஸ்பின்னு வந்து பெருசாகவும் எடுக்காது. ஸோ பெருசாக எடுக்காத பிச்சில் ஸ்பின்னு இவர் சூஸ் பண்ணுறது வைஸ் ஆப்ஷன் இல்லைன்னு என்னோட கெஸ்ஸிங். அகெயின் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணலாம். தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போனா மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா 2 பேருமே மஸ்ட்டு பிக்குங்க. அப்படியே அவங்களோட டாப் ஆர்டரை அப்படியே கழட்டி கொடுத்துருவாங்க கேகேஆரோட டாப் ஆர்டரை. என்னென்னா அதே மாதிரி தீபக் சகர் ஸ்விங் ஸ்பெஷலிஸ்ட் பவர் பிளேயில், ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கிராஃபே போடலாம். அவ்வளோ ரெக்கார்டு வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு ஓவர் விக்கெட்டு. அவர் போட்ட இது வரைக்கும் ஆன மொத்த மேட்ச்சில் 75% வந்து ஃபஸ்ட் ஓவரில் எப்படி ஒரு விக்கெட் எடுத்து விட்டுறாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து அதே மாதிரி கீ ஃபார் இயர்லி விக்கெட்ஸ். மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங்னா இவங்க 2 பேரை கண்ணை முட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படியும் ஒரு 2-3 பேர் டாப் ஆடுற கழட்டி விட்டுருவாங்க இவங்க. ராஜு வந்து அதே மாதிரி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒன்றுமே கொடுக்கல இவருக்கு. செகண்ட் மேட்ச்சில் டெத் ஓவர் போட்டார். சம்டைம்ஸ் லூஸ் ஸ்லோவர் பால் போடுறாரு. போன மேட்ச் ஜாஸ் பட்லர் போட்ட மாதிரி. அகெயின் லைக் நிறைய பேர் பிக் பண்ணாத பிளேயர்ஸு. ஸோ எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சு கேப்டன் இவர் கொடுப்பாங்க அப்படின்றது அகெயின் ஒரு டவுட்டு தான். ஸோ ஸ்மால் லீக்கு ப்ரிஃபர் பண்ண வேணான்றது என்னோடய சஜஷன். ஆனால் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈவன் கேப்டன்சி ஆப்ஷனுக்கே நல்ல ஆப்ஷன் தான் இதுக்கு ராஜுக்கு. இப்போ கேகேஆர் பார்க்கலாம். சுனில் நரேன் வந்து 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எம்ஐக்கு. இவருக்கு என்னன்னா இவர் வந்து இவரோட விக்கெட்டை, ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை சொல்லி எடுக்கிறாருங்க. ஸோ இவர் ஆக்சுவலி ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன். ஏன்னா ஓப்பனிங் ஆடுறாரு, தப்பி தவறி நின்றுட்டாருன்னா அது மீன் செகண்ட் ஆடுறாருன்னா செகண்ட் ஆடுறாங்கன்னா கேகேஆர் இவருக்கு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவர் தான் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற டீமுக்கு இவர் செகண்ட் பேட்டிங் ஆடுறதுனால பிச்சு ஈஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து செகண்டு பேட்டிங் ஆனாங்கன்னா இது சுனில் நரேன் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். டிஃபால்ட் பிளேயர் பிக்கு. கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் ஆனால் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போடுவார். 4 ஓவர் கண்டிப்பாக போட்டுருவார் ஷுவராக. எப்படியும் ஒரு விக்கெட் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங் செகண்ட் ஆடும்போது அகெயின் ஹிட் அண்ட் மிஸ் தான். ஸ்டில் ஹை ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் சான்ஸு. அகெயின் குவிண்டன் டிகாக் வந்து 470+ ரன்ஸு. என்னென்னா அவருக்கு வந்து இந்த கிரவுண்ட் ரொம்ப பிடிச்ச கிரவுண்ட். இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு குவிண்டன் டிகாக்கு. அகெயின் இவரும் ஒரு பேஸ் அண்ட் பவுன்ஸ் விரும்புகிற பிளேயர் தான். ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வர்றாரு. ஆனால் இவருக்கு என்ன பிரச்சனைனா பவுல்ட்டோட பிரச்சனை. இவர் வந்து பாலில் வந்து இன்ஸ்விங்கிங் ஹாக்கருக்கு தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்கார். இல்லைன்னா அவுட் ஸ்விங் பாலுக்கு வந்து அப்படியே கீப்பருக்கு கேட்ச்சு. ஸோ இதுக்கு பெரிய த்ரெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா போல்ட்டோட. அதுவும் இவங்க ஃபஸ்ட் ஆடுறாங்கன்னு வைங்க கேகேஆர். ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் அகெயின் தீபக் சகர் அண்ட் குவின் போல்ட்டோட ஃபஸ்ட்டு 6 ஓவர் இவங்க 2 பேரும் மாற்றி போடுவாங்க. ஸோ அகெயின் இது ஒரு மேட்சப் தான், நல்ல மேட்சப் தான். ஆனால் செகண்ட் ஆடினாங்கன்னா நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாங்க குவிண்டன் டிகாக்கை. ஏன்னா கீப்பிங் பாயிண்ட்ஸ் வரும். இவங்க ஃபஸ்ட்டு கீப்பிங் நிற்கும் போது செகண்ட் வந்து பிச்சு ஈஸ் அவுட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங் ஆடினாங்கன்னா குவிண்டன் டிகாக்கை வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ரகானே 810 runs வெர்சஸ் எம்ஐ 492. ரகானேவும் ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் வந்து விரும்புகிற பிளேயர் தான். ஆனால் நீங்கள் கடைசியாக ஒரு 4-5 வருஷம் இல்லை ஒரு 6 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஃபேஸில் பெருசாக அடிக்க மாட்டார். இந்த பவர் பிளேலே வந்து அடிச்சுட்டா உண்டு எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ளே வச்சிட்ருக்கும் போது. ஆனால் வெளில எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணுறதோ இல்லை தூக்கி அடித்தோ இது ரொம்ப ஆவரேஜ் ரொம்ப லோவாக இருக்குது. அண்டு ரகானி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஈவன் தோ அவர் மும்பை பிளேயராக இருந்தாலுமே அவர் மிடில் ஃபேஸில் ஆடுறது வந்து அந்த அளவுக்கு வந்து லைக் அந்த ஃப்ளோ கிடையாது. பவர் பிளேலே நிறைய அவுட் ஆகிட்டு பவர் பிளேலே வந்தாருன்னா பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 3 ஓவர் கழிச்சிட்டு உள்ளே வந்தாருன்னா அவர் பெருசாக அடிக்க வாய்ப்பு இல்லை. ஐ கெஸ் ரகுவன்ஷி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், சாலிட் பேட் லிஃப்ட் இருக்குது. அகெயின் லோ பர்சன்டேஜ் பிளேயர், நாட் ரெக்கக்னைஸ்ட்.
நிறைய பேர் பிக் பண்ணிட்டு வர மாட்டாங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். அண்ட் இம்பேக்ட் பிளேயரில் தான் மேக்ஸிமம் உள்ளே வருவார். அண்டு பொசிஷனும் நாட் ஃபிக்ஸ்டு. இவர் வந்து 2 டவுன் ஆடுவாரா, இல்லை இவங்க விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சுன்னா வெங்கடேஷ் ஐயரை மேலே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ பொசிஷனும் நாட் ஃபிக்ஸ்டு. ஸோ கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா 362 வெர்சஸ் மும்பை, ஆவரேஜ் 70+ வச்சுருக்காருங்க. இது இவங்க எம்ஐயோட 70+ ஆவரேஜ். அப்புறம் இந்த ஸ்டேடியத்தில் ஒரு செஞ்சுரி வேறு வச்சுருக்காரு வெங்கடேஷ் ஐயர். 2 மேட்சாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சு பெர்ஃபார்ம் பண்ணல, செகண்ட் மேட்ச்சு பேட்டிங் கிடைக்கல. ஆனால் இவர் செம குரூஷலாக இருப்பார் வெங்கடேஷ் ஐயர் இந்த பிச்சில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு 299 வென்யூ ரன் 79. இவர் 299 இந்த வென்யூவில் வச்சுருக்காரு இது வரைக்கும். அண்ட் எம்ஐக்கு வந்து 79 அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் எம்ஐக்கு. இவரோட ரெக்கார்ட். அகெயின் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து குட் பிக் ரிங்கு. இவர் பேட்டிங் ஃபஸ்ட்டு கேகேஆர் பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தாங்கன்னா எப்படியோ ஃபஸ்ட்டு 2 to 3 விக்கெட்ஸ் விழுந்துடும் அந்த க்ரீன் பேட்சி விக்கெட்டில். ஸோ மிடில் ஆர்டர் தான் வந்து ரீபில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் ரிங்கு வந்து நல்ல ஆப்ஷன். ஆண்ட்ரி ரசல் 255 ரன் 17 விக்கெட்ஸ் வெர்சஸ் மும்பை. ஆனால் இவர் லேட்டர் ஆஃப் த இதில் வந்து இவருக்கு இன்னும் இன்ஜுரியே நர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கார். பெருசாக பவுலிங்கும் போடுறது கிடையாது இவர். ஸோ அகெயின் ஹிட் ஆர் மிஸ் பிளேயரு, பவுலிங்கும் போடல. ஸோ கன்சிடர் பண்ண வேண்டியது தான் பிளேயராக எடுக்கவே. ஏன்னா பவுலிங் முன்னெல்லாம் 4 overs போட்டுட்டு இருந்தார். இப்போ இம்பேக்ட் ரூல் வந்ததுலேருந்து இவருக்கு பவுலிங் போட சான்ஸே தேவைப்படுறதில்ல. அதே மாதிரி லோவர் டவுன் தேவைப்பட்டால் தான் அடிப்பார். ஸோ அதுவும் அடிப்பாரான்றது வந்து கேரண்டி கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்ணிட்டு போகிறதும் நல்ல சாய்ஸ் தான் இதுக்கு. அடுத்து ரமன்தீப் சிங் 19 ரன்ஸ் 2. இவர் நல்ல ஹிட்டர் தான். கடைசியாக எமர்ஜிங் காம்படிஷனில் நல்லா அடித்தார். ஸ்டில் பேட்டிங் பொசிஷன் இவர் ரசலுக்கு அப்புறம் வர்றாரு. பவுலிங் போடுறது கிடையாது. ஸோ அகெயின் கிராண்ட் லீக்கு ஒரு நல்லா பிக்கு. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அர்ஷித் ராணா வந்து 2 wickets இன் 1 மேட்ச். இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் அடிக்காரு இந்த வென்யூவில் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். அதில் 2 wickets எடுத்திருக்காரு. இவங்க கேகேஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு அர்ஷித் ராணா. கேகேஆர் வந்து பவுலிங் செகண்ட்னா மோஸ்ட்லி இவரை ட்ராப் பண்ணலாம். கேகேஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா அர்ஷித் ராணா மஸ்ட் பிக்கு. பவுலிங் செகண்ட்னா ட்ராப் பண்ணிக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் அகேன்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஸ்டில் கேகேஆர் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா இவரை பேக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஃபார்முலா தான் ஸ்பென்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் போடுற பவுலர் 2 பேர் எந்த டீம் பவுலிங் ஃபர்ஸ்ட்டோ இந்த பிச்சில் அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ சக்கரவர்த்தி அகெயின் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். ஸோ எந்த பிச்சாக இருந்தாலும் அவரோட டிஃபால்ட் பிக்கு தான் பர்சன்டேஜ் அதிகம். அண்ட் அகெயின் கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி இந்த பிச்சில் இவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பட் அகெயின் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஃபார்மில் இருக்கார், நல்ல ரனில் இருக்கார். ஸோ இவரும் நல்ல பிக் தான். அடுத்து மேட்சப்ஸ் பார்ப்போம். கீ மேட்சப்ஸு அதை நான் சொன்னது தான். ரோஹித் வெர்சஸ் நரேன் 12 தடவை அவுட் ஆயிருக்கார் 32 இன்னிங்ஸில். ரசல் வெர்சஸ் கை 4 dismissal in 9 innings. ஆனால் இந்த த்ரெட்டு தேவையில்லை. ஏன்னா ரசல் மேக்ஸிமம் போட மாட்டார். ஸோ அந்த காம்பினேஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 90% ரசல் வந்து பவுலிங் போட மாட்டார். ஸோ ரசல் வெர்சஸ் கை அந்த மேட்சப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம். டிகாக் வெர்சஸ் பவுல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 dismissal in 21 innings. ஸோ இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்மிஸல் தான். ஸோ கேகேஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னும் போது பவுல் த்ரெட் இருக்கும் போது கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிகாக்கு. பாண்டியா வெர்சஸ் ரசல் 2 dismissal 35 runs in 24 balls. ஸோ பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக பெருசாக அடிக்கவோ இல்லை. அதே மாதிரி 2 வாட்டி அவுட் ஆகிருக்காரு. சார் வெர்சஸ் டிகாக் 4 dismissal in 18 innings. அகெயின் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா டிகாக்கு ரசலுக்கு இவர் போல்ட் கிட்டேருந்து த்ரெட் இருக்குது, சேர் கிட்டேருந்து த்ரெட் இருக்குது. ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. டாப் கேப்டன்சி பிக் வந்து பாண்டியா, அதிக் பாண்டியா, நரேன். அதே நான் சொன்ன மாதிரி தான். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினார்னா பேட்டிங்கு நரேன் ஒரு நல்ல ஆப்ஷனு. வெங்கடேஷ் ஐயர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவரேஜு ரொம்ப அதிகம். டிகாக் ஏன் அவாய்ட் பண்ணிக்கலாம்னா நான் இப்போ சொன்ன ரீசன்ஸ்னால டிகாக்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரீம் 11 பிளேயர் செலெக்ஷன் பார்ப்போம். என்னோடய சாய்ஸில் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்,
ட்ராப் பண்ண முடியாது. ஏன்னா கீப்பிங் பாயிண்ட்ஸ் லியண்ட்ரி கால்டன் எடுத்துக்கலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர், ஆல்ரவுண்டரில் ஹார்திக் பாண்டியா, சுனில் நரேன், பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி, ட்ரெண்ட் போல்ட். ஸோ இது எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னா லைக் இது வரைக்கும் தான் லைக் இது வந்து ஒரு டிஃபால்ட் காம்பினேஷன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுச்சுன்னா பிக்கு வந்து இப்படி இருக்கும். இப்படி பிக் இருக்கும். ஸோ மும்பை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டுச்சுன்னா பிக் இந்த மாதிரி எடுக்கணும். அண்டு மும்பை செகண்ட் பவுலிங் போட்டுச்சுன்னா பிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிக்கு. அகெயின் இது ஒரு ரிஸ்கியான பிக்கு தான். மேபி நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சன், அர்ஷத் ராணா வச்சுக்கிட்டு ஏதர் ட்ரெண்ட் போல்ட் ஆர் தீபக் சகார். ஸோ நான் இப்போதைக்கு ட்ரெண்ட் போல்ட் இந்த பிக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அகெயின் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த யார் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்றதை பொறுத்து பேஸ்ட் ஆன் தட் மாறும். ஸோ நீங்கள் டு பி ரொம்ப ப்ரிசைஸாக ரொம்ப சேஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அர்ஷத் ராணா இல்லை ஏதோ ஒன்று ட்ராப் பண்ணி ரோஹித் சர்மா எடுத்துக்கலாம். ஸோ கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஹார்திக் பாண்டியா. வைஸ் கேப்டன் வந்து குவிண்டன் டிகாக் செகண்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா மேபி ட்ரை பண்ணலாம். ஆர் டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து சுனில் நரேன் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மினி கிராண்ட் லீக் ஆடுறீங்க, ரிஸ்க் டேக்கர் லைக் 4 மெம்பர்ஸ் ஆடுறீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணிட்டு போகலாம். இது வந்து மினி கிராண்ட் லீக்கு வெங்கடேஷ் ஐயர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிட்டு போகலாம். நார்மல் ஸ்மால் லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மெம்பர் 3 மெம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அண்டு குவிண்டன் டிகாக் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது, பட் அகெயின் இட்ஸ் அ ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இப்படி வைக்கிறேன். ஃபார் அ சேஃபர் நோட் என்னோடய இதில் வந்து நான் இந்த மாதிரி பிக்கில் நான் இப்படி வைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம ஸோ இதுதான் என்னோடய டெலகிராம் சேனல். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ், இன்ஜரி அப்டேட், ஆர் என்னோடய ஃபைனல் டீம் நான் எப்படி கொண்டு போகிறேன், என்னோடய பேஸ் டீம் எது, ஃபைனல் கேப்டன்சி வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து இந்த இதில் என்னோட வின்னிங்ஸ் எது எப்படி எது. ஸோ இதே மாதிரி தான் என் பேஸ் டீம் எப்படி இருக்கும், லைக் என்ன பிளேயர்ஸ் என்ன கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கடைசியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் இந்த இந்த ஆப்ஷன்ஸில் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ see you guys. அப்புறம் நாளைக்கு அடுத்த நாள் மேட்ச் பற்றி பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் யா கைஸ், அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். சேனலில் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபேண்டசி டஸ்ட் இந்த சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். ஸோ இன்ஸ்டாகிராமில் வேணும்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் அ லாட்.